அப்படி மேமையாகிறோம். கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று கீழே இருக்கிறவங்க முழங்கால் படிக்கிட்டு தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக கச்சபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என்னை மறைவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமா? உற்சாகத்தோடு என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து போடும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதானே பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதானே பாசமென்னே நீ வைத்ததினா மறிக்க இயலாத வரும் என்னை ஆசமென்னே நீ வைத்ததினா மறிக்க இயலாத வரும் என்னை உந்தன் தயவா என்னை நடத்தும். நீ கற்றோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீ கற்றோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். சேர்ந்து நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியையும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியையும் எண்ணினீரே. என்னை மாற சேர்ந்து போடுவோமா? சுனாதா தயவா என்னை நடத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சென்று போடுவோமா? கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. பயத்தனது ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சீரகுகளின் கிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. சீரகுகளின் கிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திர. கரத்தட்டி ஆராதனை உமக்கே. வாயத்திறந்து எல்லா துதியும் கனவும் மகிமைக்கும்
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 35ஆம் சங்கீதம். நம்ம திலகு தான் அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 35. வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 35. கர்த்தாவே, நீர் என்னை வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடு யுத்தம் பண்ணோம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என் ஆத்மா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியால் இருந்தபோது இருட்டு என் உடுப்பாக இருந்தது. ரட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை ஓத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிக்கும் தப்பியும். வீணா எனக்கு சத்துருளானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷமானும் முகாந்தர் இல்லாமல் என்னை பயக்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பாராக. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும். என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்றும் பேசாதபடிக்கும் செய்யும். என் நீதி விளங்க விரும்புகிறவர்களை கெம்பீரித்து மகிழ்ந்து நமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள்.
செய்த அவர்கள் வியாதியாயிருந்த போது விரட்டி எண்ணெய் விடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஜெபமும் என் மடியில் திரும்பி வந்தது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நிறைய தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம திருவிதா பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இன்று நாளில் சங்கீதம் 35 என்ன அவர் அங்கலாய்த்து புலம்பி ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டி சண்டை போட்டு ஜெபிக்கிறார். எதிரியை குறித்து புலம்பி ஜெபிக்கிற ஜெபம். நான் உபாசி ஜெபிக்கிறேன், என் ஜெபம் திரும்ப மறுபடியும் எனக்கே வந்தது, என்னை ஒடுக்கிறேன், ஒன்றும் பதில் இல்லை. இன்றைக்கு உபவாசத்தை பற்றி எடுக்க போகுது. உபவாச ஜெபம். கடந்த நாட்டில் எவ்வளோ பலவீனங்களாக இருந்தாலும், அலைச்சல் இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு எல்லாமே நம்ம தெரியும். பலவீனங்களுக்கு தெரியும், நம்ம சூழ்நிலைகளுக்கு தெரியும். அதனால் இந்த காரியத்தெல்லாம் பாருங்கள், அவர் புலம்பி அங்கலாய்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபம். அதிலே 29 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புலம்பி ஜெபிக்கிற ஜெபம். உபவாசம் புலம்பலை ஆனந்த கழிப்பா 29 லாஸ்ட்டில். நிறைய வேலைகளில் நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லாத காரணம் நாமளே தான். தாமதமாகும், சில நேரத்தில் உடனடியாக கிடைக்கும், சில வேலை காத்திருக்க சொல்லுவார். இன்றைக்கி உபவாசத்தின் ரகசியங்கள். உபவாசம் அவ்வளோ நல்லது. உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். சாதாரணமாக விக்கிரகத்தை வணங்குறவங்க கண்டிப்பாக போடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் கோயிலுக்கு ஆரசமாக போயிட்டு வரலாம், அப்படிதான் இருப்பாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் உபவாசம் ரொம்ப 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 நல்லது. இந்த உபவாசத்தின் மேன்மையை சொல்கிறேன். நான் உபாசிக்கிறேன், கொடுக்குறேன், தேடுறேன். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தொடர்ந்து அவ்வளோ முறுமுறுப்பு, புலம்பல், நிறைய ஒரு ஜபம், ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு, ஒரு கோபம், அசட்டை, முறுமுறுப்பு, ஏனோ தானோன்னு இப்படிலாம் இருந்தால் இன்றைய தினத்தில் அந்த உபவாசத்தில் முழுமையாய் களி கூர்ந்தாய் சந்தோஷமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து உபவாசத்தின் மேன்மை. ஏசாயால 58 சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இது கிடையாது, ஆனாலும் சொல்லிட்டு இப்படிலாம் உபவாசிக்க கூடாதுன்றது வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போகிறேன். எடுத்தவங்க வாசிங்கள். ஏசாயா 58:4 வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அடுத்ததாய் வாசிங்க. அதிலே 8-9 வாசிங்க. அதிலே அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபவாசம் நிறைய இப்படி ரகசியங்கள் நிறைய அடங்கியிருக்கு. தான் திருப்திக்காக உபவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேலைக்கு உபவாசித்து ஜெபிக்கிறேன், என் வீட்டு காரியத்துக்காக தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்க வர்றேன், இது நல்ல மாதிரி முடியறதுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு பொருத்தனை பண்ணி காத்திருந்து ஜெபிக்கிறேன். இதெல்லாம் என்ன செய்யறது? இப்படிலாம் இருக்கக்கூடாது. உபவாசத்துக்கு இதுவா உகந்த உபவாசம்? இதை முறியடிக்கணும், இதை மேற்கொள்ளணும், நான் காரியத்துக்காக உபவாசிக்கிறோம் இல்லையா? நிறைய என்ன சொல்றாரு? அநேகர் அக்கிரமத்தின் பாவத்தில் இருக்கிறவங்களும், கட்டில் இருக்கிறவங்களும், விசாசத்தில் இருக்கிறவங்க, வியாதியஸ்தர்களும் விடுவிக்கும்படி, அவர்களை தேற்றும்படி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி, அவர்களுக்கு இதுக்கு தான் நம்மளை இதுதான் உபவாசம், இதுதான் மற்றவங்களுக்கு கொடுத்தான ஒரு பாரம், வைராக்கியம். இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் கர்த்தரை அறியலையே, தேவன் அதுக்காக என்ன செய்யணும்? இதுக்காக தான் நம்மளை தயார் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் மூலமாக தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். உங்கள் மூலமாக தான் எந்த ஒரு காரியங்களும் நமக்கு ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப எழுமுறை காரியங்களை முறியடிக்கணும்னா, மேற்கொள்ளணும்னா, ஜெயம் பெறணும்னா உபவாசம் ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் அவ்வளோவா காத்திருக்கிறது, நம்மளை அர்ப்பணிக்கிறது, தேவனுடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போதான் சுகவாழ்வு துளிர்க்குமா.
அப்போ நீ கூப்பிடும் போதே பதில் கொடுப்பேன், வேண்டுகிறதுக்கு முன்பே. அப்போ அவருக்கு உகந்த உபவாசமா இருக்கணும், உகந்த ஜெபமா இருக்கணும். உபவாசம் ரொம்ப நல்லது. உபவாசத்தினால் நம்மளை சீர்படுத்தும், தடைகளை நீக்கும், சத்துருவின் காரியங்களை முறியடிக்கும். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அறிவார், நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிவார், நம்முடைய வாஞ்சைகளை எதிர்பார்ப்பு தாகத்தெல்லாம் அறிவார். ஆனால் நம்ம எப்படி உபவாசிக்கிறோம்? தயவு செய்து உபவாசம் ரொம்பவும் நல்ல. நீங்கள் வளரணும்னா, உங்கள் காரியங்கள் தடையான பிரச்சனைகளை நீங்கணும்னா உபவாசித்து ஜெபிக்கிறது நல்லது தேவ சமூகத்தில். அப்படியா நிறைய பேர் விரும்புறதுக்கு இல்லை, கட்டாயமாக ஏதாவது செய்துட்டு ஏதோ அப்படி ஆராதிச்சுட்டு போகிறதுனால தான் பதில் கிடையாது. எஸ்ரால சொல்லப்பட்டிருக்கு 8 உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செவ்வையான வழியை போதிக்கத்தக்கதான, அவர் வழி நம்மளை நடத்துவதற்கு தக்கதான உபவாசத்தை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பொருள்களுக்காகவும் தேவ சமூகத்தில் செபிக்கிறோம். வாசிங்க எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை வழிகளை நம்ம இஷ்டம் போல இருப்போம், மனமனு போக்கில் இருப்போம், உறவங்க பேச்சு கேட்டு நடந்துருவோம் இல்லையா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் எதிராக ஈடுபட்டுருவோம். அதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தலான காரியங்கள், ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள். அதனால தான் வழிகளை செவ்வைப்படுத்தும்படி உபவாசித்து. அதில் 23 வாசிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெபத்தை கேட்கிறவர். முதலாவது நம்மளை அர்ப்பணிச்சு, ஆண்டவரே வழியை போதியும், ஏன் இந்த தடைகள் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து இந்த காரியங்கள் ஏன் நடக்குது, ஒரு ஆசீர்வாதமா இல்லை, ஒரு விசுவாசத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் பெருகணும், ஒரு ரட்சிப்புல பெருகணும், ஆண்டவர் விரும்பணும். நாங்கள் எங்கள் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, இதுக்கு தாம உபவாசித்து செபிக்கணும். குடும்பத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இல்லை, இதுக்காக நம்ம வாஞ்சையா இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வாஞ்சை கேட்கணுமா? எஸ்ரா அப்படி இருந்ததுனால தான் கர்த்தர் ஜெபத்தை பதில் கொடுத்தார். அடுத்ததாய் வாசிக்கலாம் யோவேல்ல 1ஆம் அதிகாரம். உபவாசத்தை விரும்பணும், உபவாசத்தை விரும்பி ஜெபிக்கணும். விசேஷித்தவர்களை நம்மளை மாற்றுகிறது உபவாச ஜெபம். விசேஷித்த ஆசிரியப்பை கூடுங்கள், ஆலயத்தில் கூடி வர செய்யுங்கள். உபவாசம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதிரான காரியங்கள் தடையெல்லாம் முறியடிக்கப்படும். 1 வாசிங்க, 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சுவிசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். அதனால தான்மா சபையில ஏன் உபவாசத்தை இப்படி சொல்றார் ஆண்டவர்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வரங்களும் தாளந்துகளும் கிருபையிலும் பெருகணும்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும்னா உபவாசி ஜெபம் ரொம்ப நல்லதுமா. உபவாசித்து தேவ சமூகத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கணும். அதில் 2:12 வாசிங்க. யோவேல்ல 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு இருதயம் இல்லை, தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, தேடுகிறது, ஏனோதான் கடமைக்காக இருக்கிறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு துதிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோட என்னிடத்துக்கு திரும்புங்க, அழுகையோடும் புலம்பலோடுமா. ஏன்னா நல்லா தானே இருக்கேன், எதனா கஷ்டத்தில் மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டா போதாது இல்லைம்மா. முழு இருதயம் வராது, தேவனுக்குள்ள முழுமையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆராதிக்க முடியல, அதனால தான் அந்த தேவனால் உண்டாகிற சந்தோஷம் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட முடியல. தேவனுடைய ஜனங்களை நாமளே தான். 15-16 கூட வாசிங்க. அதிலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சுவிசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையையும் விட்டு புறப்படுவார்களாக. என்ன சொல்லப்பட்டது? சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், கூட்டுங்கள். எல்லாருமே, குழந்தை முதற்கொண்டு, திருமண தம்பதிகள் முதற்கொண்டு, சபையில் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் ஒரே பானத்தை குடிக்கிறோம், தேவனுடைய பிள்ளை அங்கத்தினராக இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், சபைகளுக்கு ஆண்டவரே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும்
சபையை பரிசுத்தப்படுத்துங்க. இப்படிங்க அதுதான் இல்லை, அதுதான் ஐக்கியம் இல்லை, அதனால தான் எழுப்புதல் இல்லை, அதனால தான் ஒரு மாற்றம் இல்லை. நாம சபைக்கு எப்படி இருக்கிறோம்? நான் சபைக்கு எப்படி உறுதுணையா இருக்கிறேன்? ஊழியக்காருக்கு எப்படி உறுதுணையா இருக்கிறேன்? நான் சபைக்கு மகிமையா இருக்கேன், சாட்சியா இருக்கேன். நான் என்னால சபை எப்படி இருக்கு? நான் சபைக்கு எப்படி உதவியா இருக்கிறேன்? சபைனா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கு. சபையார் ஆலயம், சபை கூடுவதை விட்டு விடாதிருங்கள். ஒரு அசட்டை ஏதாவது முக்கியமான காரியத்தில் பரவாயில்லமா, அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய ஜனங்களே, ஆசீர்வாதங்கள் தடை வரும். இதனால தான் சபையை பரிசுத்தப்படுத்துங்க. இதை கிளீன் பண்ணிடலாம் இல்லையா? இந்த கூடுகை ஐக்கியம் இல்லை, ஒருவருக்கு ஒரு மேன்மை நினைக்கிறதுல, ஒருவருக்கு ஒரு அன்பு இல்லை. சபையில் என்னுடைய காரியங்கள் என்ன, என்னுடைய பங்கு என்ன, நான் சபைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நிறைய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. தேவன் பிள்ளைகளே, சபையை பரிசுத்த ஐக்கியத்தில் வளரும். சபை குறித்தான ஒரு வளர்ச்சியில் நம்ம அப்படி இருந்து பாருங்களேன். உங்கள் நிமித்தம் மற்றவங்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருப்பீங்க. தேவனுடைய அப்படி விரும்புறது கிடையாது. சபையில் ஒரு சபைகளும் பார்க்கணும், ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓடி வந்து எல்லா காரியத்திலும் முன்னோடியா இருக்க பாருங்களேன். எவ்வளோ உற்சாகமாக இருந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது தடை வந்துடும், தேவ சமூகத்தில் நாடணும். ஒரு வாஞ்சை இருக்கும்போது ஒரு தடை வரும், அதையும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான்லாம் அப்படிலாம் ஜெபிப்பேன். கடந்த வாரங்களாம் இவ்வளோ பலவீனங்கள் தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏதாவது நான் என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக அப்படி அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திரி ஜெபம் பண்ணுவேன். நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பிரிவினைகள் தடைகள் வந்துடும், தேவன் முகத்தை மறைச்சிருவார், தேவனுடைய கோபம் வரக்கூடாது. அதனால தான் சொன்ன போன முறை சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைங்க அதில் தான் கிடையாதுங்க இல்லையா? ஐக்கியத்தை விரும்பணும். யார் புகழ்னா நான் போய் ஜெபம் பண்ணுவேன் அநேகருக்காக, மற்றவங்களுக்காக சபையில். அதனால தான் கூடி ஜெபித்தனால தான் எழுப்புதல் வந்தது. இப்போ இல்லை, புகழ்னா என்ன, வீட்டில் இருந்தா என்ன, எங்கே ஜெபம் பண்ணா என்ன, டிவியில் இது போதும் எனக்கு திருப்தி. என்னங்க தாளந்து வரங்கள் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். ஜெபாவி இருந்து என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிறவங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிள்ளை அதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். சபையை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே 16 வாசிங்க மறுபடியும். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் வாங்க, பிரேயருக்கு வாங்க, சபையை வந்து ஆராதிக்க ஜெபிக்கிறதுக்கு வாங்க. உங்க பங்கு இருக்கணும். ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் தங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். பரிசுத்தத்தை பற்றி நிறைய எடுத்திருக்கிறேன். ஆனாலும் அவர் ஓய்வு நாளை நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், புது பலத்தில் நிரப்புகிறார். உங்க ஜெப வீட்டில் ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுகிறார், தேற்றுகிறார், நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார், எச்சரிப்பார், நம்ம வழிகளை செவ்வைப்படுத்துவார். தேவனுடைய நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். இதை அறியும்படிக்கு ஓய்வு நாட்களே இவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் ஓய்வு நாள் எப்படி இருக்காங்க பாருங்க. மற்ற காரியத்துலாம் முன்னோடியா முதலா கோச்சுக்குவாங்களே இல்லையா? எப்படி ஒரு ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பார்ல. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றையும் நம்மள வழிகளை ஆண்டவர் அறிவார்ல. அப்ப எப்படிமா கர்த்தர் நமக்காக இருப்பார், எப்படி ஜெபத்தை கேட்பார், நீங்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க. இந்த காலை வேளை உபவாசத்தினால் அவ்வளவு மேன்மை. சங்கீதம் 93:5 பார்த்தீங்கன்னா வாசிங்க. சங்கீதம் 93:5 வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாட்சி, சபை கொடுத்தான சாட்சி, சபைக்கு வருகிறவர்களுக்கு கொடுத்தான சாட்சி. பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரம். இது எப்படி? இந்த அலங்காரத்தை சொல்ல வரல, நம்மளை குறித்து அலங்காரம், நம்மளை அலங்கரிக்கிறார். ஏற்கனவே இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். மகிமையா இருக்கும்படி, நம்ம மூலமா மகிமைப்படும்படி, ஆவியினால, வார்த்தையினால, சாட்சியினால. சபைக்கு போறவங்களா காட்டமத்தில் பாருங்க, அந்த சபைகள்யா அப்பாவுக்கு பிறகு அங்க எப்படி இருக்கு வர்றாங்க. ஒரு சபை வளர்ச்சி. நாம சபை வளர்ச்சிக்கு எப்படி இருக்கிறோம்? சபைக்கு உறுதுணையா இருக்கிறோமா? சபைக்கு சாட்சியா இருக்கிறோமா? சபைக்கு மகிமையா இருக்கிறோமா? நம்மளால மற்றவங்க இடல அடைகிறாங்களா? இதெல்லாம் ஆண்டவர் பாப்பாருமா. சாட்சியின் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். நம்மள ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துல ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து எப்படி வல்லமையும் மகிமையும் கண்டேன்னு சொல்லப்பட்டு,
அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இல்லை. ஒரு விடுதலையோடு ஆராதிக்கிறது கிடையாது. அவர் விடுதலை தருகிற தேவன்றது கிடையாது. சந்தோஷமா மகிழ்ச்சியை ஆராதிக்கின்றது உள்ளம் கிடையாது. இதுதாங்க பரிசுத்த சபையை. நம் சபை ஜனங்களே, சபை பிள்ளைகளே, நாம தான் சபையில ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க விட்டு விடுவது போல. இல்லைன்னா தேவனை விட்டு பிரித்துரும், தூரமாய் சத்துரு கொண்டு போயிடுவான். தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்குள்ள சிக்கி கொள்ளுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இப்படி சொல்றார் ஆண்டவர்? சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா அவர் மகிமுள்ள சபையை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக சபையை நேசிக்கிறார். சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க எபேசியர்ல 5:26 வாசிங்க. எபேசியர். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இங்க இருந்து தான் நீங்க என்ன செய்யணும்? எப்படி பயிற்சி எடுக்கிறது, எப்படி சரி பண்றது, உங்களுக்கு தாளந்துகள் வரங்கள் எப்படி வெளிப்படும், கிருபைகள் எப்படி, அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இப்படிலாம் பாடணும், இப்படிலாம் செபிக்க வரணும், இப்படிலாம் சங்கீதம் படிங்க, இப்படிலாம் வாங்க, உங்களை உருவாக்குறதுக்கு, உங்களை எழுப்புறதுக்காக, தேவனுடைய பிள்ளைய எல்லா வித ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக, இதுக்காக தான் சபை கூடுவதை விட்டுவிடும். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அவர் என்ன சொல்றாரு? நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் பரிசுத்த, வாசிங்க அந்த வசனத்தை திரும்பியுமா? கர்த்தர் அதை 26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதுக்காகவே ஒப்பு கொடுத்தார். எதுக்குமா? கரை திரை பிழையற்றவர்களாய். இவங்களா நம்மளை கொடுத்தான ஒரு சாட்சி கெட்டு போயிடும். கரை திரை, கரையெல்லாம் இருக்கக்கூடாது. பல விதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்கும். யார் மூலமா போய் நம்ம விசுவாசம் குறைஞ்சிரும், ஜபஜீவியம் போயிடும், துதிக்கிறத மறந்துடுவோம், பல விதமான தடைகள் வந்துடும். கரை திரை முதலானவைகள் எல்லாவற்றிலும் பிழையற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் நிறுத்தும்படிக்கு. பாருங்க அவர் என்ன சொல்றாரு? கரை முதலானவைகளை இவை எல்லாவற்றிலும் பரிசுத்த பிழை இல்லாதவர்களாய் மகிமையுள்ள சபையாய், மகிமை நிறைந்த சபையாய். இதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு. இந்த மகிமை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இங்க வந்த ஆண்டவர் இறங்குவார், என்னை நிரப்பணும், ஒரு தாகம் இருக்கணும், என்னோட பேச ஆண்டவரேன்னு கேட்கணும். மகிமுள்ள சபையாய் சாலமோன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கினாராம், ஊற்றுவார். ஏன்னா அவங்க என்ன இருந்துச்சு? அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தது? ஒரு மனம் இருந்தது. அவரு அப்ப பாருங்க, அக்கினிமயமான நாவுகளை இறக்குகிற தேவனா இருக்கிறார். அப்படி நாம ஆராதிக்கணும், தேவ மகிமையை பார்க்கணும், என்னை தொடணும், என்னை நிரப்பப்படணும்ன்ற ஒரு தாகம் இல்லைன்னா எப்படி நிரப்ப முடியும்? கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, குற்றமற்ற மாசற்றவளை இப்படிலாம் நம்மளை சரி பண்றது தான் இந்த ஆலயம். அதுதான் பரிசுத்தப்படுத்துகிறது. ஆவி ஆத்மா சரீரத்துல அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம ஆட்கொண்டு நம்ம வழிநடத்த முடியும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் சபை, மனவாட்டியாகிய சபை, அலங்கரிக்கப்பட்ட சபை, தேவன் சபையை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஸ்தோத்திரம். இந்த ரகசியம் பெரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 32ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. புறஜாதியாருக்கு இல்ல. தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ சபையில இருக்கிறவங்க, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, திருவந்த உட்கொள்ளுகிற நீங்கள் ரகசியம், ரகசிய வருகையில் ஆயத்தமாக்கப்படும்படி, சபை எடுத்துக்கொள்ளப்படும்படி அவர் மனவாட்டியேக சபை, அதுக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. சீஷலுக்கு மட்டும் சொல்வார், இந்த ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, விலக்கி சொல்லுவேன். நிறைய ஓமைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு 20:28 பார்த்தீங்கன்னா, தன் சுய ரத்தத்தினால சபையை மீட்டேன்னு சொல்லப்பட்டு, அவர் ரத்தத்துக்காக தான் ரத்த சிந்தினார், பிற்கப்பட்டார்னு சொல்லப்பட்டு. தேவனுடைய பிள்ளை அதை நிறைய பேர் என்னமோ வரலனா என்ன, போனா என்ன, போகலனா என்ன, இதெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க இதம்மா கணக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே 9:31 வாசிங்க. அதிலே அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க.
அப்பொழுது யூதேய கலிலேய சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பக்தி விருத்தி அடையணும். இதை குறித்து கூட ஏற்கனவே எழுதியிருக்கு. பக்தி விருத்தி அடையலான்னா நீங்களும் விருத்தி அடைய முடியாது. ஏனோ தானே கடமைக்கு தான் ஆராதிச்சுட்டு போகணும். நீ போகலன்னா என்ன யாராவது சொல்லுவாங்களா? ஏதோ தான் திருப்திக்காக ஒன்று வளர்ச்சியும் இருக்காது. ஒரு வளரும் விசுவாசத்தில் வளரவும் முடியாது, பரிசுத்தில் வளரவும் முடியாது, தேவன் கிரியை செய்யவும் முடியாது. தேவனுடைய பிள்ளையிலே இவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பக்தி விருத்தி, நம்மளால பக்தி விருத்திக்கு எப்படி இருக்கிறோம்? சபைக்கு நாம பக்தி விருத்தி அடைந்திருக்கிறோமா, அப்படியே இருக்கிறோமான்னு பாருங்க. சில காரியங்களை ஒரு வளர்ச்சி வளரக்கூடாதபடிக்கு ஒரு மாறுதல் வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் பெருகணும், பரிசுத்தத்தை நாடணும். இதுக்காக தான் நம்மளை கழுவி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு இங்க சபையில இருக்கிறோம். அதிலே 16:5 வாசிங்க. அதிலே அப்போஸ்தலர்ல 16:5 வாசிங்க. நாளுக்கு நாள் பெருகினதாம் சபை ஸ்திரப்பட்டு. அந்த அப்போஸ்தலர் காலங்கள் அதனால தான் காத்திருந்தனால தான் பெருகிற்று, சீஷர்களின் தொகை பெருகிற்று, ரட்சிக்கப்படவில்லை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். இப்படி இருந்தா ஐக்கியத்தை விரும்பாம ஒருமனத்தை நேசிக்காம சபையில ஒரு அங்கத்தினர் இருந்துட்டு ஏனோதானன் இருந்தால் எப்படி விருத்தி அடையும்? நீங்க எப்படி விருத்தி அடைவீங்க? சபைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்னை நானே அதிகமான கொஸ்டின் கேட்டுப்பேன். நான் உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, என்னை நானே கூட நான் அவ்வளவா அறிக்கையிட்டு கதறி மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, என்னை நானே தான் அதிகமாக கொடுப்பேன். ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற பாரங்களை வைராக்கத்தை எங்களை போட்டு நொறுக்குவார். உங்களுக்காக ஜெபிக்கும்படி எங்களை போட்டு நொறுக்குவார். இந்த கர்ப்ப வேதனைக்கான வேதனை எங்களுக்கு பிடித்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம சபைக்கு ஏதோ வந்தமா போனமா இருக்கக்கூடாது. நம்முடைய பங்கு என்ன, தாளந்துகள் என்ன, நம்முடைய செயல்கள் என்ன, நம்ம சபைக்கு எப்படி இருக்கிறோம், உதவியா இருக்கமா? தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. அடுத்ததாக வாசிக்கலாம் பிலிப்பியர்ல 2:15. கோணலும் மாறுபாடான சந்ததி. பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மாறுபாடான சந்ததி மத்தியில வாழ்ந்துருக்கிறோம். அவர்கள் மத்தியில நம்ம எப்படி வாழணும்? வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கோணலும் மாறுபாடான ஜனங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களே அப்படிதான் இருக்காங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது அந்த பயம் இல்லை, அந்த உணர்வு இல்லை, நற்கிரியை இல்லை, நற்குணங்கள் இல்லை, உத்தமம் இல்லை. மாறுபாடான குற்றமற்றவர்களாய் மாசு இல்லாதவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழறதுக்கு தான் சபையை பரிசுத்தப்படுத்துங்க. உபவாச நாளை நியமிங்க, விசேஷத்த நாளை கூறுங்க, ஆலயத்துல கூடி வாங்க. இந்த கூடுகை ஐக்கியத்தில் அவ்வளவு ஒரு அதிசயங்கள் இருக்கு. இந்த கூடுகை விரும்புறது கிடையாது, வர்றது கிடையாது, ஆரம்பத்துல இருந்து அந்த வாஞ்ச உற்சாகம் கிடையாது. உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நாங்க கூப்பிடுறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போதான் நீங்க பெருகுவீங்க, ஒரு வளர்ச்சி வரும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனை கனம் பண்ணி இந்த பயபக்தியில வாஞ்சித்தாதான் மற்றதெல்லாம் தானா வரும். அந்த உள்ளம் கிடையாது, அந்த வாஞ்ச பயம் கிடையாது, பயபக்தி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, கோணலும் மாறுபாடான சந்ததி மத்தியில் தான் வாழ்றோமா? அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இல்லைன்னா அப்படியே தான் ஒரு வளர்ச்சி இல்லாம இருப்போம், மந்தமா இருப்போம், ஒரு விருத்தி இல்லாம அப்படியே தான் இருப்போம். தேவனுடைய ஜெபமும் கேட்கப்படாது. தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அடுத்தது வாசி 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி? அவர் அவ்வளவு மாசற்ற ரத்தம், அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி எவ்வளோ ஆயக்காரும் பரிசேயருமாய் சொன்னார்கள். ஒரு குற்றத்தையும் அவருடைய காணப்பட முடியல. அவர் மாதிரிலாம் இருக்க முடியாதுதான். ஆனா உதவி செய்வார்மா. ஆண்டவரே, என்னால் உதவி, விசுவாசத்துக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசத்தை நீங்க உதவி செய்யும், என்னால இதெல்லாம் மேற்கொள்ள முடியல. அப்படி கேட்டு பாருங்க, ஆண்டவர் உதவி செய்யுமா. ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவளை குற்றம் கண்டுபிடிக்கும்படி
விபச்சாரி ஸ்திரீ கூட அந்த இடத்துல கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் எவ்வளவு ஞானமாய் ஜாக்கிரதையாய் யாரையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு நியாயமா தீர்ப்பு செய்கிற தேவன். அப்படி குற்றமற்றவர்களாய் மாசு இல்லாதவர்களாய் பிழையற்றவர்களாய் உலகத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அவர் பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டே நம்மளை சிக்ஷிக்கிறாராம். சிக்ஷையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். திட்டாங்க, கோச்சிட்டாங்க, கண்டிச்சிட்டாங்கன்னு பிள்ளைங்க ஒரு குழந்தை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அது நல்லது. அது என்ன, என் தலைக்கு அபிஷேகத்தை கொடுக்குமா, ஆசீர்வாதத்தை கொடுக்குமா, அப்படிலாம் ஏற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 15, 16 பார்த்தீங்கன்னா, உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. இல்லையே வாழ முடியலையே சொல்லாதீங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். சீசர்களே சொல்றாங்க, யார் நடக்க முடியும், யார் வாழ முடியும்? மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, ஏன் தேவனுக்குள்ள, வசனத்துக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, பயபக்திக்குள்ள ஏன் வளர முடியல? அதனால தான் பல காரியங்கள் தடைபட்டு போகிறது. தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி இருந்தாரு, ஏன் தூதர் இறங்கினார், அக்கினியா இருக்கட்டும், சிங்க கெபிலா இருக்கட்டும், மறுபடியும் சொல்றேன், அவர் எப்படி இருந்தாரு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஆராதிக்கிறவராக இருந்தார். ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பி வித்தாரா? அவரை தூங்க விடல ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்யணும்னா என்ன, ராஜா தேவனுக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்தல, முன்பாக ஆண்டவருக்கு குற்றமற்றவனாய் இருந்தேன் சொல்ல முடியுமா? யாருமே முடியாதுமா. ஆனா அதை விரும்பணும். உதவி செய்ய ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, குற்றமற்றவளாய் மாசு இல்லாதவளாய் இருக்கணும், நான் பிழையற்றவளாய் இருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுக்கு நமக்குள்ள உறவு ஐக்கியம் பெருகும், விசுவாசம் பெருகும், பரிசுத்தம் உண்டாகும், ஜபத்துக்கு பதில் உண்டாகும். இதுக்கு தான் உபவாசம் ஜப சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபவாச ஜபத்துக்கு வீட்டில் இருந்துட்டே வரமாட்டேன்றாங்க. இப்ப நல்லா தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாதுமா. தேவனுடைய ஜனங்களே, எச்சரிப்பின் சத்தத்தை தேவனுடைய ஜனங்களை கேளுங்க. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் இதுதான்மா. இடைவிடாமல் ஜெபிக்கிறவராய் இருந்தார், ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவராய் இருந்தார், ராஜாவுக்கு முன்பாக நீதிகேடு செய்யாமல் இருந்தார். அதனால தான் கர்த்தர் இறங்கினார். நெருப்புன்னு பார்க்கல, தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இறங்கினார். ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. அப்படி இல்லை, வைராக்கியம் இல்லையே, பக்தி இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்தமாக்கலாம் கிடுகிடு சொல்லிட்டு போறேன். யோவான் 17:17 சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17 இந்த வசனம் நம்மளை சுத்தமாக்கும். சும்மா இல்லை, ஏதோ கேட்டுட்டு இன்னைக்கு என்னமோ கேட்டார், என்னமோ பேசணும். இதை போய் ஆராய்ந்து பாருங்க, நம்ம வழிகளை சீர்படுத்தும். சத்திய சும்மா ரொம்ப நேசிக்கணுமா? வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்க்கிறேன். நடுக்கத்தோட பயபக்தியா படிக்கணும். ஆண்டவர் வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவார். தேவனுடைய பிள்ளைகள், இது ஜீவனுள்ள வார்த்தைமா. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்பதான் விடுதலை கிடைக்கும். அப்பதான் குமாரன் விடுதலையான விடுதலை ஆவிகள் எல்லா போராட்டம், நெருக்கம், பிரச்சனை, கஷ்டங்கள் விடுதலை உண்டாகும். சத்தியத்தை நேசிக்கிறது இல்லமா, ஏதோ கடமைக்கு படிக்கிறது, ஒரு விஷயம் மாதிரி டென்ஷனா ஓடுறது. தேவ சமூகத்தில் உபாசித்து காத்துருங்க. உங்களுக்கு ரோமன காரியங்கள், எதிரான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்போஸ்தலர் 15:9 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் நம்மளை சுத்தமாக்கும். சத்தியத்தில் கேட்கறது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்கள் கேட்கும் போது, பேதுரு பேசும்போது அந்த வசனம் அவர்களுக்கு தொடப்பட்டது. அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். உணர்வு இல்லை. விசுவாசத்தினால சுத்தமாகறீங்க. விசுவாசித்தாதான் சுத்தப்படுத்துவார் தேவன். விசுவாசத்தினால் அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்ளணுமா? அப்பதாமா நம்ம நிரப்ப முடியும். இங்கே கொண்டு வந்து உங்களை மகிழ செய்கிற தேவன், தேற்றுகிற தேவன், தேற்றலவானாகிய சத்திய ஆவியானவர் ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களை தேற்றி பலப்படுத்தும்படி, சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி. கர்த்தருடைய ஜனங்களே, ஆலயத்துக்கு அப்படி வந்து தொழுது கொள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நம்ம தொழுது கொள்ள ஒரு வாஞ்சை. அதிலே 2 தெசலோனிக்கர் 2:13 பார்த்தீங்கன்னா, ஆவியினாலே சுத்தமாக்குகிறார். எப்படி? அதனாலதான் ஆவியானவர் வேணும்னு சொன்ன கேட்டுருவாங்க, வசன்படி வாழக்கூட முயற்சி பண்ணுவாங்க. ஆவியினால நம்மளை சுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்களை சுத்தமாக்கி ஆண்டரோடு இணைபடி
தம் பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாகும்படி, நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆவியினாலே நம்மளை பரிசுத்தமாக்குறார். பிலிப்பியர் 3:3 பார்த்தீங்கன்னா ஆவியினாலே ஆராதிக்கணும். சும்மா ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை. நீங்க சொல்றதுக்கு முன்னே நீங்க சந்தோஷமா கைகளை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னை எவ்வளவு நல்லவராய் சுகபத்திரம் வச்சிருக்கிறீரே, வியாதி ஆபத்தெல்லாம் வச்சிருக்கிறீரே, என்னை ஆசீர்வதிக்கிறீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அந்த உள்ளத்திலிருந்து சந்தோஷம் வருமா? கைத்தட்டுங்க, தூதிங்கன்னு சொல்லவே தேவையில்லை. சில சபைகளாம் பார்த்தா நிறுத்த முடியாது, அப்படி ஆராதிப்பாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம் தேவசமத்தில் வந்தா கைகளை தட்டி அப்படி ஆராதிப்பாங்க. ஜெபம்னா உடனே ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு பயம், ஒரு வாஞ்ச, ஒரு உற்சாகம் நம்ம சபைக்கு வேணுமா? அப்படி நேசிக்க கத்துக்குவாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆவியினாலே ஆராதிக்கணும், அது ஆண்டவர் விரும்புவார். உதட்டளவில் மறுபடியும் சொல்றேன், உள்ளத்துல. அதனால தான் முழு இருதயத்தோட, புலம்பலோட, கண்ணீரோட சபைக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம். யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே அதிகாரம். யூதாவில் 20 சொல்லப்பட்டிருக்கு. 20-23 வாசிங்க, ஒரே அதிகாரம் தான். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற ஆமென். 23-24 வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. என்ன வஸ்திரத்தை கூட எடுத்திருக்கிறேன். கரை, குற்றங்கள், மீதான காரியங்கள் எப்படியா தூசிகள் படிச்சுக்கிட்டே இருக்கும். சபையில் அப்படி விடக்கூடாது, நமக்குள்ளேயும் விடக்கூடாது. சபையாக இன்னும் ஆழமா சொல்ல போனா இந்த சபையை குறித்து கூட நம்மளையே ஆலயன்றார், நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். இங்க மட்டும் ஆராதிக்கிறதுக்கு மட்டும் தேவன் இறங்குறது இல்லை, நம்மளையே அப்படியே என்ன செய்யறாரு? ஆலயமாய் மாற்றினா பரிசுத்தத்தை விரும்புவீங்க இல்லையா? அப்ப பிழையற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், வழுவாதபடிக்கு மாசற்றவர்களாய். இதுக்கு தாம ரத்தம் சிந்தினாரு, இதுக்கு தாம சபையில கூடி வந்து உபவாசத்தை ஜபத்துக்கு வைக்கிறேன். ஏதாவது சொல்லாதீங்க. நல்லா இருக்கும் போதே வந்து ஆண்டவரை தேவனை ஆராதிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க. வழுவாதபடிக்கு காக்கும்படிக்கு அப்படி ஆவியிலே ஜபம் பண்ணணும். அப்படி ஆவியில நிறைந்த எல்லாவற்றும் ஒரு கடமைக்காக இது வேணும் ஆண்டவர், அது அப்படி அப்படி ஆண்டவர், இதை வாய்க்க செய்ய ஆண்டவர், இவங்களை ரட்சி ஆண்டவர், அவ்வளவுதான் இல்ல. இது ஜபம் ஆவியில நிறைகிற ஜபம் அல்ல. தேவனுடைய பிள்ளை ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். அப்படிலாம் ஆண்டவர் ஆவிக்குள்ளாய் நம்மளை நிரப்புவார்கள். யாத்திராகமம் 34 பார்த்தீங்கன்னா மோசே உபவாசித்து ஜெபித்தார். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் ஆண்டவர் சமூகத்துல மலையில காத்து கிடந்தார். அப்படிலாம் கூட நம்ம இல்லை இல்லையா? அனுதினமும் அப்போஸ்தல காலங்கள் இருந்ததுனால தான் சபை பெருகிட்டு, சபை வளர்ந்துருச்சு, ஊக்கமா இருந்தாங்க, ஜபத்துல உறுதியாக தரித்திருந்தார்கள். நம்ம மூலமா ஆசீர்வாதம் வருதுமா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? உங்க மூலமா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வருது. சபைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாளுக்கு நாள் பெருகினதுக்கு நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் வாசிங்க 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பனையை கொண்டு வந்து இவர்கள் கோபத்தினால உடைச்சு போட்டான் இல்லையா? சில காரியங்களை கோபம் மூட்டி நம்மளை ஆண்டவர் விட்டு தூரப்படுத்தும், டென்ஷன் உண்டாக்கிடும். அவரே மோசேயே எழுதினார் பாருங்க அந்த 10 கற்பனைகளை. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிலாம் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலாம் விரும்புகிறார்மா. வாலிபர்களாம் இன்னும் எவ்வளோ எங்களுக்கு தாகம் இருக்கு. வாலிபர்களாம் நீங்க எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நேற்று தினத்தில் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வர வர உற்சாகம் போச்சு. வளரணும், நாளுக்கு நாள் வளரணும். உங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பார், அன்று எச்சரிச்சே இருப்பார். அசட்டை பண்ணிடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதுல 2 நாளாகமம் 20 வேற 2 நாளாகமம் 20 நமக்கு விரோதியான காரியங்கள், நம்ம சத்துவான காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். நமக்கு புரியாது,
என்ன நமக்கு ரொம்ப என்ன எழும்புதுன்னு தெரியாது. வாசிங்க 2 நாளாகமம் 20 4:5 வாசிங்க. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபையிலே கூடி வந்து விரோதியா இருக்கும்போது, நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது உபவாச ஜெபம் நல்லது. ஆராதனை கூட இதெல்லாம் ஆராதிச்சு ஜெபம் பண்ணிடுவோம் இல்லையா? ஒரு பொறுத்தினோட போட்டுருவாங்க. ஆனால் நம்மளை ஒடுக்கி நம்மளை தாழ்த்தி எல்லாவற்றையும் விட்டு நம்ம குடும்பத்துக்காக, ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு பரிசுத்தத்துக்காக, ஒரு விசுவாசத்துக்காக ஒரு காத்திருந்து தேவ கிருபையும் தேவ பலத்தையும் தேவ மகிழ்ச்சியும் தேவ சமாதானத்தையும் தேவ சுகத்தையும், அப்போதான் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், விடிய காலத்து வெளிப்பை போல மாறும். அப்போதான் ஜபத்துக்கு பதில் உண்டு. பாருங்க ஒரு காரியங்களை பாருங்க, உபவாசித்து ஜெபித்தார். அதிலே 13 வாசிங்க. யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் அவர்கள் குமாரோரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருமே அனைவருமே கூடி உபவாசித்து ஜெபித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 5:8-9 அடிக்கடி படிப்போம் இல்லையா? எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். உங்களுக்கு புரியாதுமா, இதனால தான் பகுத்தறிகிற ஆவிகளாம் வேணும் இல்லையா? தேவனுடைய ஆவியின் வரங்கள்லாம் வேணும். அவனுடைய தந்திரங்கள் புரியாதவைகள் அல்ல. அவனோட தந்திர சூழ்ச்சியானவன். யாரை தூண்டி என்ன பண்ணலாம், ஆண்டு விட்டு பிரிக்கலாம், இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு இதுக்கு தான் பரிசுத்த வாழ்க்கை வேணும். உபவாச ஜீவியம் வேணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எதிராளியாகிய பிசாச விசுவாசத்துல அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணியுள்ளவளாய் இருக்கணும். அதனால்தான் உபவாச ஜெபம். எபேசில அதனால்தான் 6 அடிக்கடி தேவனுடைய பிள்ளைங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், இப்படிப்பட்ட அங்கிகளை நம்ம தரித்து கொள்ளணும். எதிராளி பிசாசரை மேற்கொள்ளணும், ஜெயம் பெறணும்னா ஆவியின் பட்டயம் வேணும், விசுவாசம் என்னும் கேடக வேணும், இதெல்லாம் இருக்கணும். இப்போ எதிரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதிரியை பற்றி அவன் எப்படியாப்பட்டவன், எப்போ தாக்குவான், என்ன பண்ணுவான், நம்மளை எதனா தாக்கிடுமா, அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நிறைய பேருக்கு என்ன, நான் நல்லா ஒன்றும் வராதுன்னு நினச்சிட்டு நம்ம சரியாக பவராக இருக்கும்போதே அவன் எரிச்சலாக இருப்பான், பொறாமை எரிச்சல் நாவியாக இருப்பான். சரியாக இருக்கும்போதே அவன் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக இருக்கணும். பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேணும். பாருங்க அதனுடைய தந்திரங்கள் எபேசியர் 6:11-12 வாசிங்க. எல்லாருமே கவனிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் மேற்கொள்ள முடியுமா? எதனா ஒன்று தாக்கணும். முன்ன மாதிரி பிசாசெல்லாம் தோறதுனா இவனு அல்ல கழிச்சு கஷ்டப்பட்டு அப்படிலாம் விரட்டுவோம் இல்லையா? எல்லாரும் உபாசித்து ஜெபிப்போம். இப்போல்லாம் சைலண்டாக நுழையுது. சைலண்டாக நுழைஞ்சு எல்லா குடும்பத்தையும் சபையும் சரி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் கடைசி காலம் அவனுடைய அழிவு வந்துருச்சு, தேவனுடைய கோபம். அதனால தான் அவனுக்கு எல்லாமே புரியும். பிசாசானவனுக்கு நீங்கள் மந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவனை அப்படியே கவிழ்த்து போட்டுருவான். பல விதமான கஷ்டங்கள் இன்பம் எல்லாமே உங்களை ஈஸியாக தாக்கிடலாம். இதே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் மேற்கொண்டு ஜெயம் பெறுவீர்கள், எல்லாவற்றையும் வெற்றி சிறப்பீர்கள், எல்லாவற்றையும் முறிவி அடிப்பீர்கள். சிலுவையில் வெற்றி சிறந்தான்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானுடைய தந்திரங்கள் புரியும். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் சீஷர்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியலன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஆண்டவர் மார்க் 9:29 இவ்விதமான பிசாசு, அதை புரிஞ்சுக்கணும், அவனுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கணும். உபவாசத்திலேண்டி போகாது. வாசிங்க அந்த வசனத்தில் மார்க் 9:29 9:29 அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். பாருங்க, போகாது. சில காரியங்களை நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எப்போ என்ன செய்யன்னு தெரியாது, நம்மளை டென்ஷன் படுத்திடும், தூண்டி விட்டுரும், இது நமக்கே புரியாது.
ஏன் நடந்த சமாதானத்தை கெடுத்துரும், சுகத்தை கெடுத்துரும், சந்தோஷத்தை கெடுத்துரும், ஆசீர்வாதத்துக்கு தடைப்பட்டுரும். நாம் அதே சரியா இருந்தா உங்களை பக்கத்துல வராது. அதுக்கு தெரியும் ஆண்டவரோட நீ எப்படி இருக்கிற, உறவா இருக்கிறியா, வசனத்துல படி வாழறியா, பரிசுத்தத்தை விரும்புறியா, விசுவாசமா இருக்கிறியா, பக்தியா இருக்கிறியா. உனக்கு ரொம்ப செய்ய ஆண்டவர் விட மாட்டாரு. வர்றதுக்கும் அவன் பயப்படுவான், பிசாசானவன் பயப்படுவான். தேவனுடைய வெளிப்படத்தில் 12 பார்த்தீங்கன்னா 12:11 தங்கள் சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயிக்க முடியும். வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும், வசனப்படி வாழணும், சாட்சியாய் வாழணும். மரணமே நேரிடுதா இருந்தாலும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதனால்தான் ஒன்றும் பண்ண முடியல. யார் என்ன விரோதமா எழுப்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சாட்சியின் ஜீவன் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் இருப்பது எல்லா இடத்திலும், சபைக்கு மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் உறவுகள் மத்தியில், சொந்த மகன் மத்தியில் நம்மளை கொடுத்தான ஒரு சாட்சி இருக்கணும். அப்போதான் அவன் நடுங்குவான். வசனத்தினால் அவன் ஜெயித்தார்கள். ஆண்டவர் ஜெயித்தாரா இல்லை, வசனத்தை கொண்டு மேற்கொண்டாரா இல்லையா? விசாசனவன் யாருக்கிட்டையும் வருவான். நம்மளை எந்த விஷயத்துல, அதை மறுபடியும் சொல்றேன், எந்த விஷயத்துல வீக்னஸோ அதை தள்ளிவிடப்போ அதை மேற்கொள்ளணும், அதை மேற்கொண்டு ஜெயம் பெறணும், அதை இயேசு நாமத்தில் முறியடிக்கணும். ஜெபத்தினால தான் முடியும், உபாசத்தினால முடியும், நல்லா ஆராதிக்கணும், காத்திருக்கிறதால முடியும், வசன்படி வாழ்ந்தாதான் முடியும். தேவச்சனங்களே, கற்ற பிள்ளைங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. யாக்கோப்ல அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு 4 அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கணும்ல, விசுவாசத்துல எதிர்த்து நிற்கணும்ல, அது திராணி ஆகணும்ல, நம்ம தகுதியாகணும்ல, இல்லைன்னா நம்மள தாக்கிட்டு போயிடுவான். நம்ம அச்சானா தாங்க மாட்டீங்க. அதே உங்களை நெருங்க கூட விட மாட்டார் ஆண்டவர். உத்தரவு கேட்டுட்டு வந்தானே யோபு கிட்ட இல்லையா? ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு யோபு சோதிக்க முடி வந்தாரு. முடிஞ்சுதா? அவன் தான் இன்னும் உத்தமத்தில் இருக்கான்னு சொல்றாரு இல்லையா? அந்த உத்தமத்தில் இருந்தாதாம்மா எதுவும் தாக்காது, சரீரத்தை வியாதி பலங்கள் தொடாது, நமக்கு ரொமான நிந்தைகள் கஷ்டங்கள் வராது. தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் அப்போ நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருங்கள். இதனுடைய ரகசியம் நம்ம ஆண்டுக்கு கீழ்ப்படிந்தா அவன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். வரவே முடியாது. வீட்டையும் கையின் கிரிகளையோ உன் பிரயாசத்தையோ உங்களுக்குள்ள காரியங்களோ தேவையில்லாத கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வராது. தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. அடுத்ததான் அதனால தான் யோவான் 13:2 என்ன செய்யறான்? சாத்தான் யூதாசுக்குள்ள புகுந்தானா இல்லையா? இப்படிதாமா புகுந்துருவான். ஏதாவது எந்த காரியத்திலாவது நுழைஞ்சிருவான். வாசிங்க யோவான் 13:2 சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, இதுதான் காட்டி கொடு, பணத்தினால விழுந்து போயிட்டாரு, தன்னையே அழிச்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் தெரியும். தாவீதை ஏவி விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. தூண்டி விட்டுருவான். நமக்கு ரோமான பொறாமையோ எரிச்சலோ பிரச்சனையோ இவங்களை நல்ல வளர்ச்சியை பார்த்து அப்படிப்பட்ட ஆவிகளாம் தூண்டும். இதுக்கு தான் ஜெப ஜீவியம் வேணும். அது மேற்கொள்ள முறியடிக்க ஜெயம் பெற உபவாச ஜெபம் அவ்வளோ நல்லது. தேவனுடைய பிள்ளைகளே, வாரத்துக்கு ஒரு வேளை அட்லீஸ்ட் வர முடியாத சூழ்நிலை அதிகமாய் இந்த சபை காரியத்தெல்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா சும்மா இருக்காதீங்க. தயவு செய்து உங்களை கேட்குறேன். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாசிங்க. கடைசியாக இந்த சொல்லிட்டு முடிக்கிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஆமே. நம்ம ஜனத்தை அழிக்க போறோம், கட்டளை பிறத்ததே, அழிக்க போறாங்களே. எதனால முருகதையை அழிக்கும்படி ஆமான் எழும்பினது. எனக்கு கணம் பண்ணல, இவங்களை அழிச்சிடணும். யாரான எழும்பட்டுமா? இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அழுகையும் புலம்பலும் துக்கமா இருந்தது. அதை எப்படி மாற்றினார்லாம் பாருங்க. 13:14 வளர்ப்பு தகப்பன் என்ன சொல்றாரு? இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் எச்சரிக்கிறார். இதுக்கு உதவியா இருக்க முடியும். ஒரு ராஜமேன்மை கிடைத்திருக்குமே. தன் மகளை பார்த்து பேசுறார், எஸ்தரை பார்த்து பேசுறார். நீ தப்பித்துக் கொள்வாயோ? இதுல இருந்து நீ தப்பிக்கலாம் நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். 13:14 வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால்
மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாயே என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மேன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்கணும்னா அது மேன்மையா அப்படியே திருப்தியா உட்கார்ந்துடக்கூடாதுமா. இதுக்காக தான் உதவியா இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். 16ஆம் வசனத்தில் என்ன செய்யறாங்க? அனைவரும் 3 நாள் அள்ளும் 3 நாள் குசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அந்த தேசத்துக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஐக்கியம் வேணும், பாரம் வேணும். நான் போய் உபவாசி ஜெபிப்பேன், நான் போய் சபையில எப்படி இருக்கிறேன், சபைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இந்த வாரம் வரலையே, அந்த கவலைலாம் இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே 7:10 வாசிங்க. அவன் விரோதமா செய்யற காரியத்தை அவனையே அவன் செய்து வைத்த அந்த மரத்திலே அவனையே தூக்கி போடும்படி பழைய ஏற்பாடுல இதுல பழமொழி சொல்றாங்க இல்லையா, தான் வெட்டின குழியில தானே விழுவான். அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க ஜாக்கிரதையா உபாசித்து ஜெபிங்க. 7:10 வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் காஜானாவுக்கு எண்ணிக்கொண்டு போய் 7:10 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமோன் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவனுக்கு செய்யும்படி இவன் சதி பண்ணினா கர்த்தர் விடலமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் எழும்பினாலும் விட மாட்டார். அதுதான் இதனுடைய ரகசியம். பக்தி, உபவாசம், பரிசுத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, என்னமோ வந்தான் போனோம் இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். அதிலே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர்ல 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். எப்படி ஒரு பாரம் பாருங்க. என் ஜனம், என் குலம். நான் நல்லா இருந்தப்போ சுயநலம் இல்ல, தேசத்துக்காக உபவாசித்து ஜெபித்தால் தேவனுடைய பிள்ளைகளே எப்படி நான் பார்க்க கூடும்? நான் தேவனுக்கு எப்படி இருக்கிறேன்? உகந்த பிள்ளையா இருக்கிறேனா? நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறேனா? சபைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஊழியக்காரருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் பார்ப்பான். அதிலே 16 வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. என்ன சொல்லப்பட்டு எவ்வளவு அருமையா இருந்தது. புலம்பி துக்கித்து அழுதவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பி அழுது ஜெபிங்க, இருதயத்தை கிழித்து ஜெபம் பண்ணுங்க, முழுதயத்தோடு என்ன துதிங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, உபவாச நாளை நேமிங்க. உபவாசத்தினால அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு. வீட்டில் இருந்தீங்கன்னா சும்மா இருக்காதீங்க. உபவாச ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உபவாசம் நம்மளை உருவாக்கும், சத்துருவின் கிரியிலே முறியடிக்கும். உபவாசம் நம்மளை பலப்படுத்தும். உபவாசத்தினால எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க முடியும். மறுபடியும் அவனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தூண்டி விட்டுட்டு இதான் வேலை. எல்லா தாளந்தும் எல்லா கிருமையும் போயிடும். உங்க சுகத்தெல்லாம் கெடுத்துருவான். ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, களிப்பும் மகிழ்ச்சியும் அந்த தேசத்துக்கு உண்டாயினது. யாரு? உபவாசித்து ஜெபிக்கிறதுனால அவ்வளோ ஒரு மேன்மை இருக்கு. யோனால சொன்ன இல்லையா, ஆண்டு இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். நீங்க வளரணும்னா உபவாசத்தை கனம் பண்ணுங்க, உபவாசத்தை நேசிங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. விசேஷத்தை ஆசீர்ப்பு நாளை கூறுங்கன்னு சொல்லப்பட்டு தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒரு விசேஷித்த பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். வேத வசனத்தை சொல்லுகிற பிள்ளைகள் முன்பாக வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்ளுகிறேன். கரங்களை தட்டுவோமா? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன். எரேமியா 1:8. நீங்களோட தள்ளிங்க. கர்த்தர்